ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இந்த நம்மளோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இதான் ஃபஸ்ட் வீடியோ நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். ஓகே, இடியூ ப்ராடக்ட் லேப் இந்த யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், அடினோ கண்ட்ரோல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது கண்ட்ரோலர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்கள், அந்த கண்ட்ரோல் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, வித் ஹார்ட்வேரோட நம்ம அவுட்புட் பார்ப்போம். ஓகே, இப்போ ஒரு டாபிக் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், வித் ஹார்ட்வேரோட நம்ம அவுட்புட் பார்ப்போம். இப்போ இதில் என்ன பேசிக்காக எம்பெடட் சிஸ்டம் அந்த டாபிக் பற்றி பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் கொடுத்துங்க. அப்போ நம்ம யூடியூப் சேனல் போட வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே, நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் கூகுளில் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சிம்பிள் போட்டு இடியூ ப்ராடக்ட் லேப் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஓகே, இன்னும் கொஞ்சம் நாள் ஆனால் மட்டும் தான் என்ன ஆகும், உங்களுக்கு வந்து இடியூ ப்ராடக்ட் லேப் அப்படின்னு நீங்கள் நிறைய டைம் சர்ச் பண்ணும்போது கூகுள் யூடியூப்போட சஜஷனில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஷோ ஆகும். ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கண்ட்ரோலர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடினோ. அதுக்கு முன்னாடி அடினோ கண்ட்ரோலர்ஸ் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், எம்பெடட் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அடினோ மைக்ரோ கண்ட்ரோலரில் போய்ட்டு ஒரு எல்இடி எப்படி ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது டாபிக்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா, வாட் இஸ் எம்பெடட் சிஸ்டம்? எம்பெடட் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா, எனக்கு என்ன எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகுது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எம்பெடட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா வாஷிங் மிஷின் சொல்லலாம். ஓகே, இந்த இடத்துல இருக்க வாஷிங் மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். ஓகே, இது வந்து எம்பெடட் சிஸ்டம் தான். அதே மாதிரி எம்பியூ, இப்போ இங்கே வந்து ஒரு லேப்டாப்பு, அதே பக்கத்தில் என்ன பண்ணுங்க ஒரு டேப்லெட்டு, அதே மொபைல் ஃபோன் வச்சுருக்கு. இது எல்லாமே என்னது ஒரு எம்பெடட் சிஸ்டத்தோட நமக்கு ஒரு அட்வான்ஸ் தான். ஓகே, அப்போ இது எல்லாமே என்ன எம்பெடட் சிஸ்டத்தில் தான் ஒர்க் ஆகுது. இப்போ எம்பெடட் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஒரு வாஷிங் மிஷின் ப்ளஸ் நம்மளுடைய மொபைல் ஃபோன், கம்ப்யூட்டர், இது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லலாம், ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகே, அப்போ எம்பெடட் சிஸ்டம்னா என்ன இருக்கும் அப்படின்னா சாஃப்ட்வேரும் ஹார்ட்வேரும் என்ன பண்ணியிருப்பாங்க, டைட்டாக கப்பல் பண்ணியிருப்பாங்க. அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எம்பெடட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏன்னா ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது அப்படின்னா அதில் வந்து டைமர் ரன் ஆகும். அந்த டைமர் வந்து ரன் ஆகிறதுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நமக்கு வந்து அங்கே ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரோக்ராமாக தான் நம்ம என்ன சொல்லுவோம், சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். ஹார்ட்வேர் அப்படிங்கிறப்ப என்ன சொல்லுவாங்க, அதில் வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து ரைட் பண்ணியிருப்பாங்க. அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் என்ன பண்ணிப்பாங்க, அந்த கோடு என்ன ரைட் பண்ணிக்கணும் அந்த கோடுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் டாஸ்க் மட்டும் பண்ணும். ஓகே, அப்போ அதான் நம்ம வந்து எம்பெடட் சிஸ்டம் சொல்லுவோம். அப்போ ஒரு கண்ட்ரோலர் ஒரு ஹார்ட்வேர் டிவைஸ்க்கு வந்து உங்களால் எதுக்கு வந்து ப்ரோக்ராம் ரைட் பண்ண முடியுமோ அது எல்லாமே என்ன சொல்லலாம், எம்பெடட் சிஸ்டம்னு சொல்லலாம். ஓகே, அதனால நம்ம என்ன சொல்லியிருக்கோம், வாஷிங் மிஷின் ப்ளஸ் விண்டோஸ் லேப்டாப், அப்படின்னா டேப்லெட் இல்லை மொபைல் ஃபோன், இதை வந்து நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ எம்பெடட் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா நீங்கள் டெஃபினேஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன். அண்ட் எம்பெடட் சிஸ்டம் இஸ் ஏ ஸ்பெஷல் பர்பஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டம் பில்ட் இன்டு ஏ டிவைஸ். ஓகே, ஏன்னா ஸ்பெஷல் பர்பஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஓகே, ஒரு கம்ப்யூட்டர் நம்ம என்ன பண்ண முடியாது, அதில் இருக்க ஹார்ட்வேர்ஸ் எல்லாத்தையுமே அதுக்கு தான் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளால் ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஓகே, இப்போ ஹார்ட்வேர் அப்படின்னா என்ன சொல்லலாம், மைக்ரோ கண்ட்ரோலர், சென்சர்ஸ், ஆக்சுவேட்டர்ஸ்னால் என்னது சென்சார் தான். சாஃப்ட்வேர்னா என்னது, ஃபார்மர், வாய்ஸ், அப்ளிகேஷன் கோடு. ஓகே, இது எல்லாமே என்ன சொல்லுவாங்க, சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஹோம் ஆட்டோமேஷன். ஓகே, அந்த ஹோம் ஆட்டோமேஷனில் என்ன பண்ணுறாங்க, ஒரு 4 ரிலே வந்து யூஸ் பண்ணுங்க. இமேஜ் வந்து கிளியராக கிடையாது. பிளிங்க் டிவைஸ்லேருந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா டிவைஸில் ஒரு 2 லேம்ப், 2 எல்இடி, 2 லேம்ப்பு ப்ளஸ் ஒரு சுவிட்சு சாக்கெட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஃபேனு. இது வந்து என்ன பண்ணலாமா, நம்மளுடைய மொபைல் ஃபோன்லேருந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ESP 8266 மாடல் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் மொபைல் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணலாங்க. ஓகே, மொபைல் ஃபோனில் வந்து நான் சுவிட்ச் ஆஃப் ப்ரெஸ் பண்ணால் இங்கே இருக்க லேம்ப் 4 டிவைஸுமே வந்து என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் ஆகும். இது எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஹார்ட்வேர் ப்ளஸ் சாஃப்ட்வேர் ரெண்டுமே கம்பைன் ஆகி ஒர்க் ஆகுது. ஓகே, அப்போது எம்பெடட் சிஸ்டம் என்ன இருக்கும், ஹார்ட்வேர் ப்ளஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகே, வேலை இதுவாக காமன்ஸ் ஆஃப் எம்பெடட் சிஸ்டம். எம்பெடட் சிஸ்டம் வந்து நான் ப்ரீவியஸாக சொன்னதான் ஹார்ட்வேர்னா என்ன, சாஃப்ட்வேர்னா என்ன, அதை கண்டினியூஸ் அப்டேஷன் நான் கொடுத்துருக்கேன். ப்ராசஸர் ஆர் மைக்ரோ கண்ட்ரோலர் ஆர் மைக்ரோ ப்ராசஸர். ஓகே, என்ன சொல்லலாம், மைக்ரோ கண்ட்ரோலையும் நம்ம சொல்லலாம், மைக்ரோ ப்ராசஸர் என்ன சொல்லலாம், எம்பெடட் சிஸ்டம்னு சொல்லலாம். ஹார்ட்வேரில் மெமரின்னு பார்த்தீங்கன்னா ரோம், ரேம், ஃப்ளாஷ், இதையும் நம்ம என்ன சொல்லலாம், எம்பெடட் சிஸ்டம் சொல்லலாம். இன்புட் டிவைசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சென்சார், சுவிச்சஸ். அவுட்புட் டிவைசஸ்னால் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே, மோட்டார்ஸ். ஓகே, டிஸ்பிளே அப்படிங்கிறப்ப நம்மளோட மொபைல் ஃபோனில் இருக்க டிஸ்பிளே கூட நம்ம என்ன சொல்லலாம், நம்ம ஒரு அவுட்புட் டிவைஸ் சொல்லலாம். சாஃப்ட்வேர்னு சொன்னீங்கன்னா எம்பெடட் சி. எம்பெடட் சின்னு பார்த்தீங்கன்னா MPLAB X ஐடி இருக்குது, STM Cube ஐடி இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் IIR இருக்குது, கெயில் இருக்குது. இது எல்லாமே என்ன ஒரு சாஃப்ட்வேர் தான். அசம்பிளி டிரைவர்ஸ், அசம்பிளி லாங்குவேஜ் இருக்குது. ஓகே, ஏன்னா ஒரு 2000 முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அசம்பிளி லாங்குவேஜ் தான் ரைட் பண்ணாங்க. இப்போவும் அசம்பிளி லாங்குவேஜ் இருக்குது. நீங்கள் வேணும்னா அதுக்கான கம்பைலர் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நார்மலாக எம்பெடட் சியே நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இங்கே எம்பெடட் சி எல்லாமே என்ன ரிஸ்க் ஆர்கிடெக்சர்லாம் வந்து நமக்கு இது பண்ணியிருப்பாங்க. இப்போ இருக்க எல்லா ஐசியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க் ஆர்கிடெக்சரில் தான் இருக்குது. ஓகே, அடுத்த டிரைவர்ஸு, மிடில் வேர். ஓகே, டிரைவர்ஸ்னால் நம்ம என்ன சொல்லலாம், இந்த I2C ப்ரோட்டோக்கால், UART ப்ரோட்டோக்கால், இது எல்லாமே நம்மளால் கோட் ரைட் பண்ணுவோம். அதே மிடில் வேர்னாலும் அதே மாதிரி தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹார்ட்வேர், ஒரு சாஃப்ட்வேர். ஓகே, அந்த பையனுடைய லேப்டாப் இருக்குது அப்படின்னா அந்த லேப்டாப்பில் கீபோர்டு இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஒர்க் பண்ண வைக்கணும். அப்போ அதுக்கு மிடில் வந்து ஒரு சாஃப்ட்வேர் வேணும்னா அதுதான் மிடில் வேர்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி ஆர்டாஸ் ஆர் பேர் மெட்டல் ஃபார்மர்.
ஓகே, ஆர்டாஸ் அப்படின்னா என்ன, இப்போ மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் இருக்குது அப்படின்னா அதாவது ரியல் டைம் ஓஎஸ்ன்னு நம்ம ஒன்று போடணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய லேப்டாப் எடுத்துங்க. லேப்டாப்பில் வந்து நீங்கள் ஓஎஸ் இருக்கிறனால ஏன்னா டைமில் மல்டிபிள் பர்பஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கேயும் ஆர்டாஸ் வந்து நம்ம ஓஎஸ் போட்டோம் அப்படின்னா நம்ம என்ன முடியும், அட் டைமில் 2 ஃபங்க்ஷனாக சைமல்டேனியஸாக ரன் பண்ண வைக்க முடியும். ஓகே, இதில் என்ன பண்ணுறேன், ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆர் பேர் மெட்டல் ஃபார்மர். பேர் மெட்டல் அப்படின்னா ஒரு எல்இடி வந்து நீங்கள் ஆன் பண்ணி எல்இடி ஒர்க் ஆகுதா இல்லை அப்படின்னு செக் பண்ணுறது வந்து ஏன்னா பேர் மெட்டல் ஃபார்மர். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எம்பெடட் சிஸ்டம். எக்ஸாம்பிள்ஸ்னு சொல்லணும் அப்படின்னா வாஷிங் மிஷின் சொல்லலாம். இது ஆட்டோமேட்டிக் சைக்கிள் கண்ட்ரோல். ஓகே, ஏன்னா அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன எவ்வளோ நேரம் வந்து ஸ்பின் பண்ணணும், எவ்வளோ நேரம் வந்து ரென்ஸில் இருக்கணும், எவ்வளோ நேரம் வந்து வாட்டர் வந்து உள்ளே ட்ராப் ஆகணும், அது எல்லாத்தையுமே என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இன்டிமேட் ஆகும். அடுத்து கார் இசியூ, இன்ஜின், ஏர் பேக், ஏபிஎஸ், ஓகே, ஆன்டி பிரேக்கிங் சிஸ்டம், ஸ்மார்ட் ஃபோன், ஜிபிஎஸ், கேமரா, சென்சார்ஸ், மெடிக்கல், ஃபேஸ் மேக்கர், இசிஜி மிஷின். ஓகே, இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதான். கார் இசியூனா என்னது, நம்மளுடைய டேஷ்போர்டில் வந்து நமக்கு என்ன ஆகும், காரோட சென்சார்ஸு எல்லாம் வந்து எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணுது அது எல்லாத்தையுமே என்ன ஆகும், அப்டேட் பண்ணும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து காரில் வந்து போகும்போது சீட் பெல்ட் போடல அப்படின்னா ஆகும், ஒரு சவுண்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் கார் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்கள் போய் உள்ளே உட்காந்து என்ன பண்ணணும், சீட் பெல்ட் போடணும். சீட் பெல்ட் போடாமல் நீங்கள் வந்து மூவ் பண்ணீங்க அப்படின்னா ஆகும், ஒரு சவுண்ட் வந்து கிக் கிக் அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா, நீங்கள் அதுமாதிரி டோரை லாக் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ஒரு இண்டிமேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இது எல்லாமே இசியூவில் வந்து அப்டேட் ஆகும். ஓகே, இசியூனா இங்கே வந்து கேன் டேட்டா மூலமாக நமக்கு டேட்டா அப்டேட் ஆகும். அதே மாதிரி இன்ஜினில் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ஏர் பேக், ஏபிஎஸ், இது மூணுமே என்ன பண்ணும், கார் இசியூ வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்து ஸ்மார்ட் ஃபோன். ஸ்மார்ட் ஃபோன் என்ன இருக்குது, ஜிபிஎஸ், கேமரா, சென்சார்ஸ், இது மூணுமே நமக்கு வந்து இருக்குது. ஓகே, ஜிபிஎஸ் அப்படிங்கிறப்ப நம்ம லொக்கேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். கேமரா அப்படிங்கிறப்ப நம்ம செல்ஃபி எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், கேமரா மொபைல் ஃபோன் வச்சு தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். சென்சார்ஸ் அப்படிங்கும்போது நம்ம ஃபோன் கால் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, நீங்கள் காதுகிட்ட கொண்டு போன உடனே என்ன ஆகுது, அந்த ஸ்க்ரீன் லைட் வந்து ஆஃப் ஆகுது. அது எல்லாமே சென்சார்ஸ் மூலமாக நமக்கு ஒர்க் ஆகுது. மெடிக்கலில் வந்து இசிஜி மிஷினாகவும் நமக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஃபேஸ் மேக்கராகவும் நமக்கு வந்து இது பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, அடுத்த அட்வான்டேஜ்னு சொல்ல போனோம் அப்படின்னா அது காம்பேக்ட் அண்ட் போர்ட்டபிள். ஏன்னா நீங்கள் ஒரு எம்பெடட் சிஸ்டம் வரதுக்கு முன்னாடி ஒரு டிவைஸ்லாம் எடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், ஒரு பெரிய சைஸில் இருக்கும். இப்போ லேண்ட்லைன் ஃபோனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன அர்த்தம், எம்பெடட் சிஸ்டம் வரதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும், ரொம்ப பெருசாக இருந்துச்சு. பழைய காலத்து படத்தைலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு ஃபோன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது, எல்லா ஃபோனுமே வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது. ஓகே, இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜஸ் தான். காம்பேக்ட் அண்டு போர்ட்டபிள், லோ காஸ்ட்டு, ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் அண்ட் ரியல் டைம், எனர்ஜி எஃபிஷியன்ட், ரிலையபிள். ஓகே, இது எல்லாமே நமக்கு வந்து இருக்குது அட்வான்டேஜஸாக. ஆட்டோமேட்டிவ், ஏர் பேக், ஏபிஎஸ், ஆன்டி பிரேக்கிங் சிஸ்டம். ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ், நேவிகேஷன். ஓகே, லொக்கேஷன் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். இண்டஸ்ட்ரியில் வந்து ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன். ஓகே, ரோபோட்டிக்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், ஆட்டோமேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் வந்து என்னென்னா ஸ்மார்ட் டிவி, கேமராஸ். மெடிக்கலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இசிசி, இன்ஃபியூஷன் பம்ப்ஸ். ஓகே, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஏரோஸ்பேஸ் ஆர் டிஃபென்ஸில் வந்து நேவிகேஷன் வந்து நமக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதில் யாருக்காவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக டவுட் வந்து கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அந்த டவுட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், ரிப்ளை பண்ணுறேன். இல்லை அப்படின்னா அதுக்கான வீடியோஸ் வந்து நான் மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். அதே மாதிரி நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த edu.lab.com/home இந்த பேஜில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதோட கோர்ஸ் எல்லாமே நான் கோர்ஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் போய் வாட்ச் பண்ணுங்கள். இப்போதைக்கு வந்து ஒரு சில இதில் வந்து நான் அப்டேட் பண்ணியிருப்பேன், ஒரு சில வந்து நான் அப்டேட் பண்ணல. இப்போ வந்து ப்ராசஸ் வந்து அண்டர் மெயின்டெனன்ஸில் தான் இருக்குது. ஓகேவா, உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து என்ன பண்ணுறேன், எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இன்னும் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஓகே கைஸ், தேங்க்யூ.